திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடியில் இரவு பெய்த கனமழையால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல தேங்கியிருக்கிறது. இதனால் நோயாளிகள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நாகராஜ். அந்த நீரினை வெளியேற்றும் பணியானது துவங்கி இருக்கிறதா? எவ்வளவு நேரத்தில் அந்த நீர் வெளியேற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? நோயாளிகளுக்கு மாற்று வழியோ இல்ல மாற்று ஏற்பாடோ ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன கள நிலவரம்? நிச்சயமாக கௌதமி, வாணியம்பாடியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் கடும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அதன் சுற்றுப்புற பகுதியில் நேற்று இரவு நள்ளிரவு முதலே விடிய கனமழையானது பெய்தது. இதன் காரணமாக ஜபராபாத் ரோட், நூர்லாப்பேட்டை மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் மருத்துவமனை செல்பவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள் மிகவும் சிரமப்பட்டுள்ளதால் உடனடியாக மாற்றுப்பாதை வழியாக மருத்துவமனைக்கு உள்ள சில ஏற்பாடு செய்யப்பட்டது. தகவலின் பேரில் நகராட்சி பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சென்று தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.